அவ்வளவு தைரியம் என்ன அடியே அள்ளி நான் இவனுக்கு கூப்பிடுற அளவுக்கு நீங்க யாரே வாசப்படியில் நின்னுட்டு அடியா அடி அடியா அடின்னு அவ்வளவு நேரமா சட்டவட்டமா கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியா? யார் என்று பார்க்கலாம். அடியே அள்ளி அடியே அள்ளி யாலே அள்ளி யாலே மனவளே அள்ளி யாலே அடியே நமக்கனவன் வந்தே நோடி அள்ளி நாயவன் அடியே அள்ளி அடியே அள்ளி ஐயோ சாமி நானா நீங்களா? பாருங்கள் மன்னா. அள்ளி என்னங்க அள்ளி ஏன் பயப்படுறீங்கன்னு பார்த்தா அடியே சுவாமி அள்ளி நாதா இங்க பா ஐயோ ஐயா ஐயோ சாமி ஐயா ஐயா ஐயோ அப்பா ஐயோ மாமா ஐயோ மாமா ஐயோ ஐயோ சாமி அடடா சாமி நான் அப்படியே சொன்னேன் ஐயோ சாமி ஐயோ மாமா மாமா வலிக்குது மாமா வலிக்குதா மாமா பொறுமையாயிரு. ஐயோ ஐயோ ஐயா பத்திரா அப்படி பத்துதே அடடடடடடடா மாமா கண்ணைய பால புலந்திரனோ ஐயோ மாமா ஐயோ 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 மாமா கூத்துக்க கூட வரமாட்டான். நானே சொல்லிவிட்டான். எனக்கு இந்த நோட்டீஸ் எடுத்தது வந்து அவர் அடைச்சிட்டே இருந்தது. ஐயோ மாமா நான் இவகிட்ட என்ன கேட்டேன்? இங்க பாரு ஒரு மருமக அடி வாங்க நின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மாமா. என்னப்பா செய்வேன்? நான் முன்னே என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? பாக்குற பொண்ணெல்லாம் நீ பார்க்க ஆசைப்படுற. இவன் ஒரு நாட்டுக்கு அரசி, இவன் ஒரு ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அரசாட்சி செய்யக்கூடிய அப்படியாப்பட்டவனும் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டவன் தான். அது தப்ப வாங்குவான். ஆனா என்னதான் இருந்தாலும் இன்னும் கட்டுடையாமையா இருக்கிறா பத்தியா? எப்படி என் ஏக்கத்திலேயே உடம்பு ஏறி போயிடுச்சு. ஆமா கிட்ட வந்து பாரு மாமா. ஏங்க கல்யாணம் பண்ணி இவ்வளவு வருஷ காலம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஓரிரவு என்ன பாம்பாக அதாவது உருவத்தை மாத்தி என்னோட சேர்ந்துட்டு போனதோட சரி. ஒரே என்னாச்சு ஏதாச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு தெரியும். ஏங்க என்ன கூட பார்க்க வேண்டாம். என் குழந்தை கையில ஒரு 10 ரூபாய் பிஸ்கட் வாங்கி வந்து கொடுக்க கூடாது. நில ஒரு பெரிய மனசுனா அழுப்ப புண்டையாட்டம் வந்து ஆமாங்க ஆமாங்க ஆமாவா இல்லையா பார்க்க வரணும், இல்லையா பொண்டாட்டி பார்க்க வரணும். அதாவது ஒரு துணி எடுத்துட்டு வந்து என் குழந்தை பார்க்க கூடாது. உனக்கு என்னத்துக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னத்துக்கு நினைச்சிட்டு மாப்பிட மாமா ஏடா அர்ஜுனா மாமா இங்க பாரு மாமா. இவ அடிக்கிற அளவுக்கு என்ன கோவம்? அள்ளி ஆட பாடலோட பால் கட்டி பாருமா. என்ன பாருமா அண்ணம்மா அண்ணா மயவா நினைச்சு பார்க்க கூடாது. உக்கால ஒளி நின்றது நான் என்னைக்கு மறந்தேன் இல்ல நீ அள்ளி போடாத சுமத்தல் போட்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. தங்கா
அண்ணா மாயவா பரந்தாமா லோகநாயகா இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய கடவுள் ஸ்ரீமந்த கண்ணன் உங்க திருவடி திருநாமங்களுக்கு அடியே வந்தனும் சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். நான் தீராத கோபத்தோடு இருக்கிறேன் அவர் மீது. என்ன கோபம்? என்கிட்ட நீங்க 1000 வார்த்தை பேசுங்க, அந்த மனுஷன் மூஞ்சியே முடிக்க மாட்டேன். கோபப்படாத, பொறுமை 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 கடலிலும் பெரிது. உண்மைதான், பொறுமை கடலிலும் பெரிது. ஆகட்டும், இருந்தாலும் உங்களை எதற்காக வரவழைச்சேன்னு தெரியுமா? என் மகனாகி புலேந்திரா, கண்ணா புலேந்திரா, உன் மகனாகிய பாலம் பேசுறதுக்கு என்னமா நடந்தது? இப்படி வாங்க. அம்மா யா இங்க பாரு, பையன் மேல அவ்வளவு பாசமாங்க. நான் போய் பையனை பார்த்துட்டு வந்தேன். என்ன இப்படியா நில்லுங்க? ஏம்மா என் பையன் மேல கண்ணா புலேந்திரா. ஐயோ ஆமா, நம்ம மகன் எப்படி இருக்கிறான்? ஐயோ சாமி, நான் கேட்கவே இல்லையே. ஐயோ அப்பா, நான் என்ன கேட்டுட்டப்பா? சபாக்கில ஏதாவது கேட்டுனா? அடியேன்னு சொல்ல பொண்டாட்டி இல்லையா, பிள்ளைக்கு பேரு பொண்ணு ரங்கம்மா. இன்னைக்குதான் உனக்கு பையன் கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க தாங்கள் என்ன குறைக்கிறீங்க? இங்க பாரு, அப்படியே நீயும் நானும் பஞ்சனைக்கு போய் பஞ்சனை கட்டளையில படுத்து பச்சை வயல்ல சேர் உடஞ்சிச்சு. நான் வந்தது தெரிந்த உடனே 1 லிட்டர் பாலை வாங்கி 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் வர வரைக்கும் சுண்ட காய்ச்சி அதுல திராட்சை முந்திரி ஏலக்காய் போட்டு அப்படியே நல்லா இருக்குமா? தொண்டைக்கு மெதுமெதுன்னு எதமா இருக்கும். போய் எடுத்துக்கோ. சொன்ன தப்பு தாமா, மனுஷமா வேண்டாம். இருந்தாலும் பாட்டாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. பொறுமையா இருப்பா. அந்த பாட்டாயில் வாங்கி கொடுத்து மாமா பொங்கனாபுரத்துல வாங்கி தரக்காது. இருந்தாலும் மகனாக விட்ட புலேந்திரனுக்கு பாடசாலை சென்று வீடு திரும்ப பொழுது சொல்ல நோய் ஏற்பட்டு உயிர் வருவதும் போவதுமாக இருக்கிறேன்னு மிகுந்த மதிப்பிருந்தாயே. மகன் எப்படியம்மா இருக்கின்றான்? ஏதாச்சு நம்ம மகன் என்னமா ஆச்சு? மூஞ்ச 4 பேர்த்துக்கிட்ட காட்டு. ஏப்பா எனக்கு என்ன? எனக்கு என்ன? இன்னொரு தடவை பாருங்க. எனக்கு என்ன? ஆமா, என் பையனுக்கு ஒண்ணும் ஆக கிடையாது. சரி, அதாவது தங்களை இங்க வரவழைக்கவே அப்படி பொய்யான கடிதத்தை அனுப்பினேன். சொல்லுதாங்க, உங்ககிட்ட நான் சொல்லணுமா இருந்தா, நீங்க என் மேல ஆசை பாசம் உள்ளவர் தானே? ஆமா. என் மேல சத்தியம் செய்து நீ எதை கேட்டாலும் மறுக்காத தரணும் சத்தியம் செய்யணும். ஏண்டி உனக்கு நான் நீ கேட்டு இல்லன்னு சொல்லியிருக்க மாமா?
வேண்டாம் நீங்க வா மாமா இந்த பக்கத்துலயே இல்ல இல்ல நீ நடுவுலயே இருந்தீனா பாரு கண்ணே அள்ளி அண்டத்தை வில்லா உழைக்கிறமா ஆத்து மணல கயிறா திரிக்கிறமா என்ன வேணும் சொல்லு எதை கேட்டாலும் தருகிறேன் என்ன வேணும் நீ எதை கேட்டாலும் தருகிறேன் சந்திரகுலத்து மீது ஆணையிட்டு கூறுங்க எதை கேட்டாலும் ஆகாயவாணி சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக என் பரம்பரை சந்திரகுலத்து சாட்சியாக என் மாமன் பரந்தாமன் மீது சாட்சியாக நீ எதை கேட்டாலும் தருகிறேன் சத்தியம் அதாவது அசுராத்து பாலரோடு என் மகனாகிய பால புலேந்திரன் விளையாட சென்று அவன் ரதமாகப்பட்டது உடைந்து விட்டதான். அப்பொழுது ரதம் இல்லாமல் அரமனைக்கு சென்றால் தாய் அடித்து விடுவாள் என்று அழுது புலம்ப அசுராத்து பாலர் கூறினார், அடே புலேந்திரா, ஒரு முத்து பவளம் தான் உடைந்தது, என்ன பெரிய பவள ரதம் உடைந்தது போல அழுகிறாயே அப்படி என்று அவன் நிந்தித்து பேசினார்களாம். அப்படி என்றால் முத்து வைரம் வைடோரியும் கோமேதகம் புஷ்பரான்னு சொல்லக்கூடிய இதையெல்லாம் விட விலமதிக்க முடியாதது இந்த பவளம் தானா என்று சொல்லி, அதே போல எந்த பவளத்தை உயர்வாக பேசுனீங்களே அதே பவள ரதத்தோடு இந்த வீதியில் நான் தேர் ஓட்டா விட்டா என் பெயர் பால புலேந்திரன்ல நான் தென்மதுரை ஆளக்கூடிய அரசி அதாவது அல்லி மகாராணிக்கும் என் தந்தை வில்லுக்கின்றே பேரும் கீர்த்தியும் பெற்றவர். ஆனா அதாவது தந்தை அர்ஜுனுக்கும் பிறக்கல அப்படி என்று சத்தியம் செய்தானா. அடே புலேந்திரா, ஒருவேளை நீ அப்படி ரதம் ஓட்டா விட்டா நீ என்ன செய்வ அப்படி என்று அசுராத்தர் பாலர் கேட்க, ஒருவேளை 3 திங்கள் 6 பொழுதுக்குள்ள இதே வீதியில் நான் ரதம் ஓட்டலனா நான் அக்கினி மூட்டி அதுல மாண்டு மடுங்கனோட மகன் சொல்லிட்டு வந்துட்டான். சந்திரகுலத்துக்கு பிறந்தவன் அல்லவா, நான் பவள ரதத்துக்கு எங்க போக முடியும், அதை வாங்கி வருவதற்காக உங்களை அழைத்தேன். அதி சீக்கிரம் சென்று பவள ரதத்தோடு வாருங்கள், என் மகன் பவளத்தை ஓட்டணும். மாமா எப்படி தந்திரமாக என்னை அழைத்திருக்கிறார்கள் பாத்தியா? என்னப்பா இதோ என் மகனாகப்பட்ட புலேந்திரன் வீதியில் அசலாத்து பாலர்களோடு விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது இவனுடைய முத்து ரதத்தை உடைத்து இதோ ஏண்டா எதற்காக அழுகிறாய்? அசலாத்து பாலர்கள் முத்து ரதத்தை உடைத்து விட்டார். முத்து ரதம் உடைத்து விட்டது என்று உன்னுடைய மகன் புலேந்திரன் அழுத்திருக்கிறான். ஆமா, அப்பொழுது அசலாத்து பாலர்கள் கேட்டாங்க, ஏண்டா என்ன முத்துரதம் தானே உடைஞ்சது, என்ன பவளரதமா உடைஞ்சது என்று கேட்டார்களாமா. பிறகு அப்படி அந்த பவளரதம் ஓட்டவில்லை என்றால் நான் மாண்டு மடிவேன் என்று சொல்லி என்னுடைய மனைவி கிட்ட சொல்லி இருக்கிறாளாமா. மாண்டு மடிவேன் என்று பாலரிடத்தில் சத்தியம் செய்திருக்கிறான் உன்னுடைய மகன். அதனால அத வந்து தாயிடத்தில் சொல்ல தாய் தந்திரமாக உனக்கு லிகிதம் அளித்திருக்கிறார். சரி ஆகட்டும். அதனால ஏமாமா பவளம் என்றால் என்ன? அர்ஜுனா, அந்த பவளம் என்பது நானும் காதால தான் கேட்டிருக்கிறேன், கண்ணால பார்த்தது கூட இல்லப்பா. பொறுமையா இருடி, ஏண்டி அவசரப்படுற மாமா? இங்க பாரு மாமா, பவளம் என்றால் என்ன நீயாவது காதுல கேட்டிருக்கிற, நான் காதுலயே கேட்டதில்லை. இப்ப இவன் சொல்லிதான் மாமா நான் கேள்வியே. அப்படியா? பவளம் என்பது ஒரு நாட்டில விளையக்கூடிய பொருள் தான். சரி, அந்த பவளம் எங்க இருக்கிறதுன்னா எனக்கு தெரியும். முதல்ல இவ்வளவு உள்நாள் இல்லைன்னா அடி வாங்குறது இடமா? அப்படியா? கண்ணே இங்க பாரு, நீ அரண்மனையில இரு, நான் என் மாமனை முன்வைத்து நான் பவளத்தோடு வருகிறேன். யாரு போனாலும் எனக்கு கவலை கிடையாது. சரி, 3 பொழுது 6 திங்களுக்குள்ள என் மகன் பவளரத ஓட்டணும். அஜியோட கோபம் தெரியல. ஆமா, நான் செத்து போயிட்டேனா? இத்தனை நாள் புறசந்துகிட்டாலும் பொழைச்சேன். ஆமா, இங்க பாரு, நீ அரண்மனையில இரு, நான் பவளத்தோடு வருகிறேன். ஆகட்டும் ஆகட்டும். அண்ணா, எப்படி அழைத்து போகிறீங்களா அப்படி அழைத்து வருங்க. பவளத்தோடு கூட்டிட்டு போறேன்னா அப்படியே கூட்டு வருமா? நான் 2 காலோட போய் 4 காலோட வரேன். ஐயோ மாமா, என்ன பாடையில இருந்து கூட்டிட்டு வரீங்க? எனக்கு 2 கால், எனக்கு 2 கால். அப்படி தெளிவா பவளத்தோடு வாருங்கள் எங்கே சென்றாலும். ஆகட்டும் ஆகட்டும். இப்பொழுது நாடு நாளாக சென்று சரி பவளத்தை தேடி போவோம். ஆகட்டும் மாமா, ஆகட்டும் ஆகட்டும்.